இனிய வணக்கம். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கும் தலைப்பு ஆயில்யம், மூலம், கேட்டை, விசாகம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தாலே தோஷமா? இதுதான் இந்த தலைப்பு. நட்சத்திரங்கள்ல பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களும் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரங்கள் தான். அதுல மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது, ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது, கேட்டை விசாக நட்சத்திரம் கொழுந்தனுக்கு ஆகாது அப்படின்னு இவங்களா ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிக்கிறாங்க. முன்னாடி இருக்கிற அந்த பண்டைய நூல்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆயில் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம், மூல நட்சத்திரக்காரவங்க பிறந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம், விசாகம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல. சரிங்களா? அதுக்காக திருச்சி இதை ஒரு வதந்தி மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க. இதுல பெரிய பியூட்டி என்னன்னா, ஆண்களுக்கு இந்த நட்சத்திர பிரச்சனை இருக்குன்னு சொல்லி என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த திருமண அந்த இது பார்க்க வர்றாங்க, பொருத்தம் பார்க்க வர்றவங்க எல்லாருமே ஆண்களே என்கிட்ட சொல்றாங்க, சார் எனக்கு பொண்ணு தர மாட்டாங்க சார், கேட்ட நட்சத்திரங்கிறாங்க, மூல நட்சத்திரங்கிறாங்க, இல்லைன்னா விசாக நட்சத்திரங்கிறாங்க, இல்லைன்னா ஆயில்ய நட்சத்திரங்கிறாங்க. இது என்ன சார் ஒரு இது? நட்சத்திர தோஷங்களே கிடையாது முதல்ல. இந்த 4 நட்சத்திரங்களும் தோஷங்களே கிடையாது முதல்ல. சரிங்களா? அப்படியே தோஷங்கள்னு எடுத்துக்கிட்டா கூட பெண்ணோட நட்சத்திரத்துல இருந்து தான் நம்ம ஆணோட நட்சத்திரம் எடுக்கணும், பெண்ணோட ராசியில இருந்து தான் ஆணோட ராசி எடுக்கணும் அப்படின்னு திருமண பொருத்தங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? திருமண பொருத்தம் பார்க்கறதே பெண்ணோட விஷயத்துல இருந்து தான் ஆணோட விஷயத்துக்கு பார்க்கணும். அப்படி இருக்கும்போது நட்சத்திர தோஷங்களே கிடையாது. அப்படியே தோஷம்னு வந்தா கூட அது பெண்ணுக்கு தானே ஒழிய ஆணுக்கு கிடையாது. சரிங்களா? சரி, இப்ப நான் விஷயத்துக்கு வர்றேன். இப்ப ஆயில்ய நட்சத்திரம், ஒரு பெண் ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட ஜாதகத்துல ஓபனா சொல்லணும்னா, அவங்களோட ஜாதகத்துலன்றதை விட அவங்க வீட்டுல அவங்க மாமியாருக்கு அவங்க பிறக்கும் போதே ஈஸ்வரன் கணக்கு எழுதியிருப்பாரு. இன்னைக்கு பிறக்கணும், இன்னைக்கு சாகணும், இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு எழுதியிருப்பாரு. இந்த பொண்ணு போனதுனாலதான் மாமியார் அடிச்சிருச்சு, இந்த பொண்ணு போனதுனாலதான் மாமனார் அடிச்சிருச்சு, குழந்தை அடிச்சிருச்சுங்கிறதெல்லாம் எந்த விதத்துலயும் லாஜிக் இல்லை சார். அவங்க பிறக்கும் போதே ஈஸ்வரன் கணக்கு போட்டிருப்பாரு சார். இந்த விஷயத்துல நல்லது நடக்கணும், இன்னென்ன நாள்ல இந்த விஷயங்கள் நடக்கணுங்கிற மாதிரி நடக்கும் சார். இவங்க போனதுனாலதான் வந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது. பட் இருந்தாலும் லாஜிக்கா நம்ம பேசுறதா இருந்தா கூட லக்னத்துக்கு 10ஆம் இடம், அதாவது 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடமான 10ஆம் இடம். சரிங்களா? லக்னத்துக்கு 10ஆம் இடம், லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல புதன் அமர்ந்து, அதாவது நான் சொல்றது ஆயில்ய நட்சத்திரம் தோஷம்னு சொல்றோம்ல, அந்த ஆயில்ய நட்சத்திர தோஷம் மாமியாரை பாதிக்காது. கண்டிப்பா நட்சத்திர தோஷமே கிடையாது. லாஜிக்கா நம்ம எடுத்துக்கிட்டா கூட அந்த ஆயில்ய நட்சத்திரம் வந்தா அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்து லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடமான லக்னத்துக்கு 10ஆம் இடம், லக்னத்துக்கு 10ஆம் இடமும் 10ஆம் அதிபதியும் எப்படி இருக்காருன்னு பாருங்க. அதே போல 10ஆம் இடத்துல புதன் பகை பெற்று இருக்கிறாரா அல்லது புதன் போய் உட்கார்ந்து இருக்கிறாரான்னு பாருங்க. 10ஆம் இடத்துல புதன் பகை பெற்று இருந்தாலோ அல்லது 10ஆம் இடத்துல புதன் வீற்றிருந்து அந்த 10ஆம் அதிபதி பங்கப்பட்டிருந்தாலோ, நீசம் அல்லது அந்த கிரகம் கெட்டு போறது இந்த மாதிரி இருந்திருந்தாலோ, அல்லது 10ஆம் இடத்துல ராகு கேது சனி போன்ற பாவ கிரகங்கள் அமர்ந்து அந்த வீட்டாதிபதி நீசமோ அல்லது பங்கப்பட்டிருந்தாலோ, அந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு மாமியார் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம், லாஜிக்கா எடுத்துக்கிட்டா கூட. சரிங்களா? இது நம்ம ஜாதகப்படி நம்ம கணக்கு போட்டா கூட 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம், லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம்னு சொல்லி நம்ம கணக்கு போட்டாலுமே அந்த 7ஆம் இடத்துக்கு 4ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருந்து, 7ஆம் அதிபதியும் ஸ்ட்ராங்கா இருந்து அந்த ஜாதகம் இருந்துச்சுன்னா, ஆயில்ய நட்சத்திரம் இல்லை 27 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல அந்த பொண்ணு பிறந்திருந்தாலும் தாராளமா அவங்க புகுந்த வீட்டுக்கு யோகத்தை தான் சார் தருவாங்க. சரிங்களா? இது ஆயில்ய நட்சத்திரத்துக்கு. அடுத்து மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா பொதுவா தெய்வம்சம் பொருந்தியவங்க. சுபகாரியங்கள் அனைத்துமே நம்ம மூல நட்சத்திரத்துல செய்யலாம். பயணங்கள் மூல நட்சத்திரத்துல நம்ம எடுத்துக்கலாம். பயணங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு. அதே போல சுபகாரியங்கள் செய்யறதுக்கு மூல நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு. அதே போல பாத்தீங்கன்னா குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவோட நட்சத்திரம், ஆன்மீக நட்சத்திரமும் அந்த மூல நட்சத்திரமே. அதனால அந்த நட்சத்திரக்காரங்க பொதுவாக ஆன்மீக சிந்தனையோட, ஆன்மீக நாட்டத்தோட, ரொம்ப சிறப்பான குணாதிசயத்தோட, ரொம்ப நியாயமா நேர்மையா இருப்பாங்க. நெருப்பு ராசியான தனுசு ராசியில அந்த நட்சத்திரம் விழுகிறதுனால சிறப்பான யோக நட்சத்திரம் அந்த மூல நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு வரும்போது அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியான கேது போய் அந்த பிறந்த கால ஜாதகத்துல அந்த பெண்ணுக்கு லக்னத்துக்கு 3ஆம் பாவத்துல கேது பகை பெற்றாலோ, அல்லது கேது நின்ற வீட்டாதிபதி நீசமானாலோ, அல்லது 3ஆம் இடத்துல ராகு கேது போன்ற பாவகிரகங்களோ, அல்லது சனியோ, ராகு கேது சனி போன்ற பாவகிரகங்கள் 3ஆம் இடத்துல நின்று அந்த பாவாதிபதி நீசமோ அல்லது பங்கப்பட்டிருந்தாலோ கண்டிப்பா மாமனாரால சில தொந்தரவுகளை, மாமனாருக்கு சில தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல என்கிட்ட பார்த்த ஒரு கிளைண்ட் பாத்தீங்கன்னா, அவங்க 10 வருஷம் ஆச்சு, மூல நட்சத்திர பெண்மணி தான் என்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரையும் அவங்க என் கிளைண்ட் தான். அவங்க கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. ஆனா அவங்க மாமனார் சூப்பரா இருக்காரு. அவங்க மாமனாரோட அதிகாரம் தான் அந்த குரூப் இருக்குது.
அவங்க வீட்டுக்காரரு புள்ளப்பூச்சி மாதிரி அமைதியாக இருக்கிறாரு. ஆனால் அவங்க மாமனார் தான் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாருன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. 10 வருஷம் ஆச்சு சார், 2 பிள்ளை இருக்குது, மாமனார் மாமியாரோட கூட்டு குடும்பத்தில் தான் அவங்க இருக்காங்க, நல்லா இருக்காங்க சார். அவங்க மாமனாரோட அதிகாரம் தான் இங்கே தூள் பிறக்குது. அவங்க மாமனார் தான் முடிவெடுக்கிறாரு. அந்த அளவுக்கு நல்லா கம்பீரமாக நல்லா இருக்கிறாரு அவங்க மாமனார். இப்போ வரையும் நல்லா இருக்கிறாரு. சரிங்களா, நல்ல ஹெல்த்தாகவும் நல்ல வெல்த்தாகவும் இருக்காரு. நல்ல பொருளாதார ரீதியாகவும் வசதியாக இருக்கிறாரு. நல்ல சிறப்பாக ஹெல்த்தாகவும் நல்லா இருக்காரு. ஹெல்த் அண்ட் வெல்த் அவருக்கு நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ ஜாதகத்தை எடுத்து பார்த்து அதில் மாமனார் ஸ்தானம் எப்படி இருக்கு, அதுபோக வந்து அந்த அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் எந்த இடத்துல போய் உட்காந்துருக்கு, இதெல்லாம் பார்க்கணும் சார். அதுபோக 7ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்து தான் நம்ம அந்த நட்சத்திரம் தோஷம் இருக்கா என்னன்னே சொல்ல முடியும். சரிங்களா, ஆனால் பொதுவாகவே இந்த மூல நட்சத்திரம்ங்கிறது தோஷமே கிடையாது. ஒருவேளை நம்ம லாஜிக்காக ஜாதகத்தை எடுத்து பார்த்தா கூட நம்ம இப்படி தான் பார்த்து கனெக்ட் பண்ணணுமே ஒழிய எடுத்துலேயே மூல நட்சத்திரம் ஆகாது ஆயுள் நட்சத்திரம் ஆகாதுன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? இது நியாயமே கிடையாது. சரிங்களா, இதே போல் விசாக நட்சத்திரத்துக்கு வருவோம். விசாக நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா மைத்துனருக்கு ஆகாதுங்கிறாங்க. கேட்ட நட்சத்திரம் வந்து மூத்த மைத்துனருக்கு ஆகாது, விசாக நட்சத்திரம் இளைய மைத்துனருக்கு ஆகாது. இப்போ கேட்ட நட்சத்திரத்தை எடுத்துக்கிடுவோம். கேட்ட நட்சத்திரக்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்த பிறகு, அந்த பொண்ணு வந்த பிறகு கண்டிப்பாக விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வந்து நல்ல புத்தி சாதுரியமாக நல்ல முன்கோபம் இருந்தாலுமே நல்ல குணங்கள் இருக்கும், நல்ல தயாள குணம் இருக்கும், நல்ல கேரக்டராக தான் இருப்பாங்க. விருச்சிக ராசிக்கார பெண்மணிகளை திருமணம் செய்த ஆண்கள் நல்லாவே இருக்காங்க சார். சரிங்களா, ஏன்னா விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசியாக இருக்கிறதுனால, அந்த ராசிக்குள்ள சனிங்கிற அந்த அனுச நட்சத்திரம் இருக்கிறதுனால, கர்மக்காரகன் சனியோட நட்சத்திரம் இருக்கிறதுனால அந்த ராசிக்காரவங்களை கல்யாணம் பண்ணவங்க கண்டிப்பாக நல்லா தான் இருப்பாங்க. ஏன்னா கர்மாவை அவங்க சுமந்துக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா, வீட்டுக்காரர் நல்லா தான் இருப்பார். இது என்னுடைய அனுபவம். விருச்சிக ராசிக்கார பெண்களை திருமணம் செய்தவர்கள் நல்லபடியாகவே இருக்காங்க சார், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இதில் விருச்சிக ராசியாக அந்த பெண்மணி பிறந்து அந்த பெண்ணோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் அதிபதியும் அதே நேரத்தில் 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி இந்த 2 கிரகங்களும் பலம் பெற்று இருந்தால் தாராளமாக கேட்ட நட்சத்திரக்காரங்கள இருக்கலாம். சரிங்களா, இதே போல விசாக நட்சத்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இந்த 2 கிரகங்கள், இந்த 2 பாவங்களும் இந்த 2 பாவாதிபதியும் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்து இந்த பாவாதிபதி பலம் குன்றி இருந்தால் தான் பயப்படணும், பலமாக இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சார். சரிங்களா, அதனால நட்சத்திரங்கள் தோஷம் கிடையாது. இந்த 4 நட்சத்திரங்களும் தோஷம் இல்லை. சரிங்களா, இதில் மிக முக்கியமாக இந்த ஆயுள நட்சத்திரம், மூல நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களின் அதிபதிகளான அந்த புதன் கேது இவங்கெல்லாம் வந்து லக்னத்துக்கு நான் சொன்ன பாவங்களில் நின்று ஒரு மாதிரி அந்த பாவம் கெட்டு போனா தான் அந்த மாமனார் பாவம், அதே போல மாமியார் பாவம், அதே போல கொழுந்தனாரோட பாவம், அது மூத்த கொழுந்தனாரா இளைய கொழுந்தனாரான்றதெல்லாம் கணக்கு பண்ணி சீர்தூக்கி பார்த்துதான் ஃபைனலாக நம்ம ஒரு முடிவுக்கு வரணுமே ஒழிய மொட்டையா நட்சத்திரம் வந்து தோஷம், அந்த 4 நட்சத்திரமும் தோஷம் அப்படின்னு சொல்றதுல எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் வர என்னோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பரும் அதுவே. ஜோதிட ஆலோசனைகளுக்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.